ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் சுபாக்கிரு லைஃப் ஸ்டைல். இது ஃப்ரைடே மார்னிங். அப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறதால இன்றைக்கு மார்னிங்குமே அப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயாச்சு. அப்பாவை பார்த்துட்டு டவுனுக்குள்ளே எனக்குமே கொஞ்சம் வேலைகள் இருந்தது. ஸோ அதையுமே முடிக்கிட்டு வருவோம். மார்னிங்கே எழும்பி முழுகிட்டு வெளிக்கிட்டு போயிட்டு ஜூன் 25 பைக்கு டேக்ஸுமே முடிஞ்சுது. ஸோ அதையுமே ரினியூ பண்ண இருந்தது. அதையும் ரினியூ பண்ணிவிட்டு அப்படியே நர்சரிக்கு வந்தாச்சு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்றபடியால் பிளான்ஸ் வாங்கணும். ஸோ அதுவுமே வாங்குறதுக்காக போயிட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச கொஞ்சம் பிளான்ஸ் வாங்கி கொண்டு வந்துட்டு இந்த வெள்ளிக்கிழமை நான் பிளான் பண்ணினது செம்பருத்தி பூ வாங்கணும். ஸோ அந்த கண்டுகள் பார்க்கத்தான் போயிருந்தேன் நான். இருந்தாலுமே அங்கே செம்பருத்தி கண்டுகள் குறைவாக இருந்தது. ஸோ எனக்குமே பிடிக்க இல்லை, பூக்கள் எதுவுமே அங்கே பூத்து இல்லை. அதனால் அது வாங்காமல் வேறு பிளான்ஸ் வாங்கி கொண்டு வந்துட்டு இன்டோர் பிளான்ஸ் வைக்கிறதுக்காக கொஞ்சம் கட்கஸ் வெரைட்டியுமே வாங்கி கொண்டு வந்துட்டு இந்த பிளான்ஸுமே இன்டோர் பிளான்ஸ் தான், ஒரு மூங்கில் வகையை சேர்ந்தது. அடுத்தது இந்த பிளான்ஸ் அவுட்டோரில் வைக்கிறது, இதுவுமே குரோட்டன்ஸ் வகையை சேர்ந்தது. பிளான்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு பியூப்பிள்ஸ் பேங்கில் கேஷ் எடுக்கிறதுக்காக போயிருந்த நேரம் இந்த தொழிற்சந்தை பியூப்பிள்ஸ் பேங்குக்கு முன்னால் போட்டிருந்தது. சின்னதாக தொழிற்சந்தை மாதிரி போட்டிருந்தவியல் பியூப்பிள்ஸ் பேங்க் தான் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். நாங்களுமே போய் பார்த்துட்டு வந்தோம். க்ரௌடுமே நல்லா தான் இருந்தது. ஸோ நிறைய மக்கள் பார்த்து கொண்டிருந்தவியல். இங்கே நான் என்னென்ன வாங்கினேன்றது லாஸ்ட்டில் வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி பிளான்ஸுமே வாங்கியிருக்கிறேன், அது தனி வீடியோவாக வரும். ஒவ்வொரு கடையாக போய் பார்த்து கொண்டு இருந்தோம். ஸோ இதில் உடுப்பு கடை தான் நிறைய இருந்தது. எனக்கு பெருசாக எதுவுமே பிடிக்க இல்லை, இருந்தாலுமே போய் பார்த்து கொண்டிருந்தோம். அதில் பேக் கடையும் போட்டிருந்தது. இது மாங்காய் கடை போட்டிருந்தவை. ஸோ இங்கே நிறைய விதமான மாங்காய்கள் போட்டிருந்தவைகள். இதுலேயுமே ஒரு மாங்காய் வாங்கி தூளும் உப்பும் போட்டு அதையுமே வாங்கி கொண்டு வந்தாச்சு. மாங்காயுமே வாங்கி கொண்டு மேலே ஏறி போனோம். ஸோ அங்கே உள்நாட்டு உற்பத்திகள், அதாவது ஸ்ரீலங்காவில் தயாரித்த பொருட்கள் போட்டிருந்தவியல். அதையுமே ஒவ்வொன்றா போய் பார்த்து கொண்டிருந்தோம். அதில் கப் சாம்பிராணி போட்டிருந்தவியல். இது ஜவ்வாது ஃப்ளேவரில். அதே மாதிரி கண்ணூருக்கு எரிக்கிறேன்னு சொல்லி கப் சாம்பிராணியுமே போட்டிருந்தவியல். ஸோ அதையுமே பார்த்து கொண்டிருந்தோம். எங்கள் இடத்துல தயாரித்த பிஸ்கெட்டுகள், முறுக்குகள் எல்லாமே ஒரு கடையில் போட்டிருந்தவியல். இது பீப்புள்ஸ் பேங்க் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்குது. ஸோ பீப்புள்ஸ் பேங்குக்கு முன்னாலே தான் இந்த சண்டை போட்டிருந்தவியல். நான் வாங்கினது இந்த ஒரு கவுன் தான் வாங்கியிருந்தேன். இந்த கவுன் வெளியிடங்களுக்கு போடலாது. ஸோ வீட்டில் நிற்கிற நேரம் போடலாம். நான் மாமி விட்டு போகிற நேரம் போடுறதுக்காக வாங்கியிருக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த மாங்காயுமே வாங்கியிருந்தோம். அதே மாதிரி மரவள்ளி பொரியல் பேக்கெட் சசிதாக்கு வாங்கி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி கப் சாம்பிராணி பேக்கெட்டுமே 2 பேக்கெட் வாங்கியிருந்தோம். அதில் ஜவ்வாது ஃப்ளேவரில் ஒரு பேக்கெட்டுமே கண்ணூருக்கு எரிக்கிற ஒரு கப் சாம்பிராணி பேக்கெட்டும் வாங்கியிருந்தோம். ஸோ இதில் 3 பீஸ் இருக்குது. ஒரு பேக்கெட் 100 ரூபா. இதெல்லாம் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தாச்சு.